ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்யா வில்லேஜ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, நான் சமயபுரத்துக்கு மாலை போட்டிருக்கேங்க. சித்ரா பௌர்ணமிக்கு அங்கே கோயிலுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஊரில் விளக்கு பூஜை வச்சுருக்காங்க. அந்த விளக்கு பூஜையை பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், விளக்கு வச்சுருக்காங்க எங்கள் ஊர் மக்கள் எல்லாம். சூப்பராக இருக்குங்க விளக்கு பூஜை. அவ்வளோ ஒரு நன்மை விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டா. அது எவ்வளோ நன்மைன்னு வேறு ஐயரெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஐயரை வச்சு ரொம்ப ஹோமமெல்லாம் பண்ணாங்க. அந்த ஹோமமும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நான் தெரிகிறேன் பாருங்கள். 2வது உட்காந்துருக்கேன். 2வது விளக்கு வச்சுக்கிட்டு. இங்கே நடுவில் உட்காந்துருக்கவங்க தான் குருசாமி, சின்ன பொண்ணு தான். பாருங்கள், ஆனால் சூப்பராக இருக்குங்க எங்கள் ஊரில் விளக்கு பூஜை. ஐயர் ஹோமம் பண்ணி எல்லாம் சொல்கிறத திரும்ப தமிழ்லேயும் நமக்கு புரிகிற மாதிரியும் சொன்னாங்க. அந்த ஐயர் அவ்வளோ ஒரு நன்மையை பற்றியும் சொன்னாங்க. விளக்கு பூஜையில் யார் யார் கலந்துக்கலாம் என்னான்னு எல்லாம் சொன்னாங்க. நானுமே அந்த விளக்கு பூஜையில் கலந்துக்கிட்டு ரொம்ப பலன் அடைஞ்சிருக்கேன். ஆனால் வருஷம் வருஷம் நான் விளக்கு பூஜையில் கலந்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லது. நீங்களும் வாய்ப்பு கிடச்சா, அவங்க ஊரில் வாய்ப்பு கிடச்சா பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது பாருங்கள், கோயிலுக்கு முன்னாடி அந்த சிலை, மகமாயி சிலை நல்லா ஜோடித்து அலங்காரம் பண்ணி சூப்பராக வேப்பந்தலையெல்லாம் ஃபுல்லாக அலங்கரித்து செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த சிலையும் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு. குருசாமியுமே நல்லா மேக்கப் பண்ணி அதுவும் நல்ல அலங்காரத்தோடு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த விளக்கு பூஜையில் என்னென்னா, அந்த மஞ்சள் கயிறு கட்டி விளக்கில் வச்சு பூஜை பண்ணுறோம் பார்த்திங்களா. அந்த மஞ்சள் கயிறை மறுநாள் முகூர்த்த நேரத்தை பார்த்து நம்ம கழுத்தில் மாற்றிக்க சொன்னாங்க. அது ஒரு நன்மை அப்படின்னாங்க. அப்புறம் அந்த மஞ்சளை முகத்துக்கு பூசி குளிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது இல்லாமல் அந்த வெத்தலை பாக்கு, மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி சாமி கும்பிட்றோம்ல, அதை சாமி ரூமில் கொண்டு வச்சுக்கோங்க, வச்சு சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த விளக்கை கோயிலே நல்லா குளிர விட்டு எடுத்துகிட்டு போனோம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வச்சு கும்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுவுமே செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து நான் விளக்கு வச்சு எல்லாம் குளிர வச்சு எடுத்துகிட்டு வீட்டில் பூஜை பண்ணோம். கொண்டாந்து பூஜை ரூமில் கொண்டாந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி உங்கள் ஊரில் எப்படி பூஜை பண்ணுவீங்க அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எங்கள் ஊரில் நல்லா சிறப்பாக தான் பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் ஏதாவது 1 2 விட்டு போயிருந்துச்சுன்னா கூட, ஏதாவது தெரிஞ்ச ஊரில் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு தெரிஞ்சதை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்து நாங்கள் எங்கள் ஊர்லேயும் அது மாதிரி நாங்கள் செஞ்சுக்கிறோம். அப்புறம் ஐயர் இப்போ பாருங்கள், ஏதாவது சொல்லுவார். அதை அந்த விளக்கு பூஜையோட பலனை சொல்லுவார். எப்படி யார் கலந்துக்கலாம், நான் அதை கூட அவர் வாய்ஸ்லேயே சொல்கிற மாதிரி காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் எங்கள் ஊர் மக்கள் எல்லாருமே சரி, வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருந்தால் கூட இந்த விளக்கு பூஜைக்குன்னு எல்லாருமே வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே கலந்துக்குவாங்க. எல்லோரும் அந்த நன்மை அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த பஜனைக்கு வருவாங்க. அப்புறம் இந்த விளக்கு பூஜை முடிஞ்சதும் திரும்ப பஜனைன்னு ஒன்று வைப்பாங்க. அதாவது மாலை போட்டவங்களுக்கு சாமி அழைச்சி பஜனை வைப்பாங்க. அதில் பஜனை வச்சு முடித்த பிறகு கடைசியாக இந்த யூத் பசங்களுக்காக சாங்ஸ் எல்லாம் போட்டு செம்மையாக ஆடினாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ இதாக ஆடினாங்க ஃப்ரெண்ட்ஸ். பசங்க அவ்வளோ செம்மையாக ஆடிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு 1 மணி வரையும் பசங்களுக்குன்னே 1 மணி நேரம் அந்த ஆர்கெஸ்ட்ராக்காரவங்க பாடினாங்க. அவ்வளோ சாங்ஸ் பாடி அவ்வளோ இதாக சூப்பராக ஆடினாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஐயர் பேசினதை கேட்கலாம் வாங்க. இந்த விளக்கு பூஜை அப்படிங்கிறது இப்போ நம்ம உரண்டக்குடியில் இவ்வளோ விமர்சையாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, ஒரு விரல் தட்டினோம் அப்படின்னா ஓசை வராது, சரிங்களா. ஒருத்தர் கை தட்டினாங்கன்னா சத்தம் கம்மியாக இருக்கும். இதே ஒரு 10 பேர் 50 பேர் சேர்ந்து கை தட்டினோம் அப்படின்னா அதோடைய பலன் ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி. அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜை அப்படிங்கிற ஒரு பூஜை நமக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. இதுல என்ன அப்படின்னா, எல்லா சுமங்கலி பெண்களும் விளக்கு பூஜையில கலந்துக்கலாம். எல்லா கன்னி பெண்களும் பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜையில கலந்துக்கலாம். இந்த விளக்கு பூஜை அப்படிங்கிறது யாருக்கு பிரதானம் அப்படின்னா, சுமங்கலிகள் எல்லாரும் தன்னுடைய கணவர்மார்கள் எல்லாரும் நல்லபடியா தீர்க்க ஆயுளோட நம்ம எல்லாரும் தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா
அந்த ஐயர் சொன்னதை வந்து நான் கேட்டாலும் பத்தாதுன்னு சொல்லிட்டு தான், அதான் நீங்களும் கேட்கணுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவை போட்டேன். நல்லா இருந்துச்சா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து என் மகனும் எங்கள் அக்கா மகனும் தான் இதை ரெக்கார்ட் பண்ணி வீடியோ எடுத்து கொடுத்தாங்க. நல்லா எடுத்துருந்துச்சுங்க பிள்ளைங்க, சூப்பராக எடுத்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்டில். அப்புறம் இந்த விளக்கு பூஜை வந்து எனக்கு ரொம்ப மன மன நல்ல நிறைவாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த விளக்கு பூஜையில் எனக்கு கலந்துக்கிட்டது. நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எல்லாம் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இந்த விளக்கு பூஜையை வந்து விளக்கை வந்து நம்ம சாமி ரூமில் வச்சு கும்பிட சொல்லி சொன்னாங்களா, அது எல்லாமே அவங்க ஐயர் எப்படி சொன்னாரோ அதுபடி நாங்களும் எல்லாமே செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ். கொண்டாந்து சாமி ரூமில் வச்சோம். கயிறு மாற்ற சொன்னாங்க, அந்த முகூர்த்த நேரம் பார்த்து எல்லாமே மாற்றி சூப்பராக எல்லாம் அவர் சொன்னதுபடி எல்லாம் செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.